வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜஸ்கோ கிச்சனில் உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமான இஞ்சி குழம்பு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இஞ்சியில் வந்துட்டு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த குழம்பை நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா 10லேருந்து 15 நாள் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டு தேவைப்படும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சூடு பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு குழம்புக்கு நல்ல திக்னஸை கொடுக்கும். ஒரு விரல் சைஸ் இஞ்சியை தோலை நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இஞ்சி துண்டு சின்னதாக இருந்தால் 2 துண்டாக சேர்த்துக்கோங்க. தேங்காய் வந்து 2 சில் தான் சேர்த்துருக்கேன். அதையும் சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எல்லா பொருளும் கருகிடக்கூடாது. நல்ல நிறம் மாறி அதோடைய பச்சை வாசனையும் போயிருக்கணும். லைட் ப்ரௌன் கலர் வந்திருக்கணும். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு வருங்க. அப்போ தான் வந்துட்டு கருகி போகாமல் இருக்கும். இந்த பொருள்லாம் வறுக்கிற நேரத்துலையே நான் வந்துட்டு அரிசி கழுவின தண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி, பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை ஊற வச்சிடலாம். இப்போது அந்த இஞ்சி எல்லாமே நிறம் மாறி வந்திருக்கு. நல்லா வறுபட்டதும் தனியாக ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு விழுதாக அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தான் இந்த குழம்பு டேஸ்ட்டாகவும் இருக்கும், கெட்டும் போகாது. எண்ணெய் சூடானதும் கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஜீரகம் சேர்த்து பொரிய வச்சுக்கலாம். ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் தான் இந்த குழம்புக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு முழு பூண்டு பற்களை வந்துட்டு நான் உரிச்சிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் பூண்டு கட்டி வந்துட்டு 2 கட்டி கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரே ஒரு பூண்டு கட்டி தான் தோலை உரிச்சிட்டு சேர்த்துருக்கேன். வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா லைட்டாக வதங்கி வருதோ அந்த அளவுக்கு குழம்பு சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கும். அதனால் நல்லாவே வதக்கிடுங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி எடுத்துருக்கிற அந்த இஞ்சி, தேங்காய், மற்ற மசாலா பொருட்கள்லாம் வறுத்து அரைச்சோம் இல்லைங்களா, அந்த விழுதையும் சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுடுங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சும் வரும். அதோடைய பச்சை வாசனையும் நல்லா போயிடும். இந்த ஒவ்வொரு பொருளையும் நமக்கு சேர்க்கும்போது அந்த நல்லா வதங்கி நம்ம பண்ணுறதுனால தான் குழம்பு வந்துட்டு கெட்டு போகாமல் இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட கொஞ்சமாக நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன். கல் உப்பு சேர்த்துட்டு இந்த விழுது அப்படியே திரண்டு வர வரைக்கும் நல்லா கிளறி விட்டுடலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் வதக்கிடலாம். இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள். எப்போவுமே நம்ம காரக்குழம்பு, புளிக்குழம்புலாம் பண்ணும்போது மிளகாய்த்தூள் அதிகமாக சேர்ப்போம். ஆனால் இதில் இஞ்சி, மிளகு எல்லாத்துலேயுமே காரம் இருக்கிறதுனால 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கரைச்சி எடுத்துருக்கிற அந்த புளி கரைசலையும் இது கூட சேர்த்துடலாம். இந்த புளி கரைசலையும் சேர்த்துட்டு அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி இந்த குழம்பு கூடவே சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இதில் நம்ம தேங்காய், கடலை பருப்பெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால குழம்பு சீக்கிரமாகவே திக்காயிடும். அதனால் அந்த குவான்டிட்டியை பார்த்துட்டு எந்த அளவுக்கு தண்ணி சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு சுவைக்கு தகுந்த மாதிரி உப்பும் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் அளவுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சிடலாம். அந்த மிளகாய்த்தூள் புளியோட பச்சை வாசனை போகணும். அது வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைக்கலாம். இப்போது குழம்போடைய பச்சை வாசனை எல்லாமே போயிட்டு அந்த குழம்பு சூப்பராகவே கொதித்து வந்திருக்கு. இந்த பச்சை வாசனை போனதும் ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் சிம்மரில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டீங்க அப்படின்னா அழகாக நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே ஓரங்களில் பிரிஞ்சு அழகாக குழம்பு தயாராகிடும். அந்த நேரத்தில் ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. எப்போவுமே இந்த மிளகு குழம்பு, இஞ்சி குழம்பெல்லாம் பண்ணும்போது ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்க்குறது அந்த குழம்புக்கு கூடுதல் சுவையவும் கொடுக்கும், குழம்பு கெட்டு போகாமலும் பார்த்துக்கும். வெல்லம் தேவையில்லைன்னு நினைக்கிறவங்க வெல்லம் சேர்க்காம கூட பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் குழம்பு தக்காளி சேர்க்காம நல்லா எல்லா பொருளையுமே நல்லா வதக்கி விட்டு வச்சிங்க அப்படின்னா 10லேருந்து 15 நாள் வரைக்கும் கூட அந்த குழம்பு கெட்டு போகாமல் இருக்கும்.
இந்த வயிறு புண், நெஞ்சு எரிச்சல்லாம் உள்ளவங்க மட்டும் இந்த குழம்பு ரொம்ப அதிகமாக சாப்பிட வேண்டாம். அவங்களுக்கு இந்த குழம்பெல்லாம் ஒத்துக்காது. மற்றபடி எல்லாருமே இந்த குழம்பை சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.